பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவருடைய தாக்கம் ஆமென் ஆமென் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய சபைகளிலும் நம்முடைய தேசத்திலும் கர்த்தர் ஆமென் ஆமென் வெளிப்படுத்த வேண்டுமென தேவன் ஆமென் விரும்புகிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த தாக்கம் ஏற்பட வேண்டுங்க. நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சீசர்களுடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானுடைய தாக்கம் ஏற்பட்டது என்பதை நாம் பார்ப்போமானால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். அப்ப அவர்கள் இயேசுவோடு இருந்த நாட்களில் அந்த தாக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படவில்லை. மாறாக அவர்கள் சாதாரண ஒரு மனிதர்களைப் போலதான் அவர்கள் செயல்பட்டார்கள், இயேசுவோடு கூட இருந்தார்கள். ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தின் மூலமாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது அதிலே 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். மாறாக அந்த வார்த்தையை அவர்கள் பிடித்து கொண்டு அவர்கள் அந்த மேல் வீட்டு அறையில் காத்திருக்கும் பொழுது அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. அந்த ஆவியானுடைய தாக்கம் அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டபடியினாலே அன்றையிலிருந்து சாதாரண மனிதர்கள் அவர்கள் தேவனுக்கு சாட்சிகளாய் அவர்கள் மாறுகிறார்கள். இன்றைக்கும் கூட நீங்கள் கிறிஸ்துவுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டுமென்றால், கிறிஸ்துவுக்கு நீங்கள் நற்காந்தமாய் அவருக்கு நீங்கள் வாசனையாய் இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய தாக்கம் நிச்சயம் நிச்சயம் வேண்டும். உங்கள் சபைகளில் பரிசுத்த ஆவியானுடைய தாக்கம் வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வேண்டும் என தேவன் விரும்புகிறாருங்க. ஆமென். சீசர்களுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானுடைய தாக்கம் ஏற்பட்டபடியினாலே, இந்த அபிஷேகம் வெளிப்பட்டபடியினாலே அவர்களால் சும்மாவே இருக்க முடியவில்லை. அவர்கள் தேவனுடைய தேவனையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து, அவருடைய வசனத்தை குறித்தும், பாவத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்து, வருகையை குறித்து அவர்கள் எச்சரித்தார்கள். அவர்கள் சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் சாதாரணமானவர்களாய் இருக்கிற உங்களை அசாதாரணமாய் மாற்றக்கூடியதுதான் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, இந்த பரிசுத்த ஆவியானுடைய தாக்கம். இன்றைக்கு நமக்குள்ளே அந்த தாக்கம் ஏற்படணுங்க. நமக்குள்ளே அந்த தாக்கம் ஏற்படணும். ஏதோ ஒரு ஆவின்னு நீங்க